உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வயலுக்கு வந்து 3வது தடவையாக மீனை மேலே வந்து கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு தடவையும் ட்ரம்மை தூக்கிட்டு வந்து தண்ணியை நிரப்பி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அதனால இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா வயல் வீட்டிலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்படி ஒரு கேனில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் மண்ணை கொஞ்சம் செட் பண்ணியிருக்கேன்னா இது மேலே தூக்கி வச்சு நான் எடுத்து விட போகிறேன். ஆக்சுவலாக அதில் ஒரு 2 லிட்டர் மீனை மேலே இருக்குது. அதில் கொஞ்சம் தண்ணியை கலந்துருக்கேன். இந்த மீனை மீனத்தில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இது வந்து ஒயின்னு பேரிச்சம்பழத்தில் தயாரித்தது. இந்த ஒயினை வந்து நாம் இதில் கொஞ்சம் ஊற்றுவோம். எல்லாம் சத்துக்கு தான். அப்படியாப்பா கேஸ் பயங்கரமாக வருது. இதோட கலந்து விடுவோம். இதெல்லாம் நம்ம வந்து 1 லிட்டர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 50-40 லிட்டர் தண்ணி கலந்து தான் நம்ம விடுவோம். இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன்னா இதிலே கலந்துட்டேன். இது சின்ன பைப்பு கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த சின்ன பைப்பில் எடுத்து நம்ம விட்டோம் அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக போகும். சரிங்களா? இது மேலே தூக்கி வச்சு நம்ம இங்கேருந்து விட போகிறேன். மேலே தூக்கி வச்சு இதில் வந்து நம்ம வந்து இப்படியே எடுத்து இதில் விட்டுருவோம். சரிங்களா? விட்டோம்னா அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்ததுக்கு இது பண்ணணும். சும்மா ஓதேன் ட்ரம்மை தூக்கிட்டு வந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் மீன் நம்மளுக்கு போதானே. சில டேரெக்டாலாம் தண்ணியில் நம்ம விட்டுறலாம். மீன் வந்து அங்கங்கே வச்சு ஊற்றிட்டு போனால் கூட போதும். ஏன்னா பயிர் வந்து நெல் வந்துருச்சுல்ல, அதனால் இப்போ வந்து நம்ம பாய்ச்சறதுலேயே விட போகிறோம். ஆனால் இந்த மெத்தடில் எடுத்து விட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேலை மிச்சம் பாருங்கள். கொண்டு வந்து தண்ணியை மாற்றி ஊற்றி வைக்கிறதுக்கு. இதில் மட்டும் இப்போ இதில் ஃபுல்லாக தண்ணியை நிறச்சிக்குவோம். நிறச்சிட்டு நம்ம எடுத்து விடுவோம். தண்ணியை அங்கே அடைச்சிட்டு வந்துட்டேன். நிறைஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நிறைஞ்சோன்னே நம்ம எடுத்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மேலே வந்துச்சுன்னா இந்த கீழே இருக்கிற அந்த இதை நம்ம எடுத்துகிட்டு தண்ணியை பாய்ச்சி விட்டுறலாம். சரி, ரைட், ஓகே. நம்ம எடுத்து விடும்போது இன்னொரு வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு விட்டாச்சு. எப்படி வந்துக்கிட்டு பார்த்தீங்களா, செல்லும் இதில் கலந்துக்கிட்டு இருக்குது வாட்டுக்கு தண்ணியில். அப்படியே கலந்துக்கிட்டு இருந்தாலே போதும். மேட்டில் வச்சு எடுத்து விட்டாச்சு. அது வாட்டு கலந்துக்கிட்டு தண்ணி ஓடுற தண்ணியில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. ஓடுறதுலாம் இப்படி கலந்துவிட்டால் போதும். அது வாட்டு ஃபுல்லாக கலந்து போயிடும். என்ன எல்லாம் பயிர் வந்து ஈக்கியாக இருக்கான், குட்டி குட்டியாக வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா நாம் சரியான முறையில் விவசாயம் பண்ணலை, அதுதான் காரணம். அதுவும் இல்லாமல் இது முதல் தடவை தானே பண்ணுறோம். அதனால் இயற்கை உரம் நிறையா கொடுத்துருக்கணும். ஆக்சுவலாக யூரியாவை தின்னு வளர்ந்த மண் எடுத்தோடனே உடனே மாற்ற முடியுமா? என்கிட்ட அட்வைஸ் பண்ண எல்லாத்துக்கும் இது மூலமாக நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக எப்படின்னா நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். எடுத்தோடனே வந்து ஒரு குழந்தை நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அதுலேருந்து எந்திரிச்சு தான் வரும். சரிங்களா? தூக்கி விடுங்க, தள்ளி விட்டுறாதீங்க. சரி, ரைட்டு. நம்ம நல்லபடியாக மீன் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் முடிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு போவோம். மேலும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் GM அலெக்சாண்டர். நன்றி, வணக்கம்.